என்னோட பெட்ரூம் கதவை நீ மூடினா உன்னோட ஹீரோயின் கதவை நான் திறந்து வைக்கிறேன். ஓகேவா? டேய், அந்த பொண்ணு மட்டும் கண்ணை முழிச்சு பேசட்டும், அப்ப இருக்கு உனக்கு. லூசாடி நீ. இப்ப என்ன நடந்துச்சு? தூக்கு போட போற? முடியல, இல்ல சாக விடுங்க ப்ளீஸ். என்னைக்குமே எனக்கு நீ தான், நீ மட்டும்தான். உனக்கு என்னைக்குமே நான் தான், நான் மட்டும்தான். அதை நீ நல்லா மனசுல வச்சுக்கோ. ஹலோ, யாரு? பா, அந்த பொண்ணு மூஞ்சில் ஆசிட் அடிச்சான்ல, அவனை பிடிச்சாச்சுப்பா. அப்படியா? நீ உடனே கிளம்பி வந்தானா மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம்ப்பா. நான் உடனே வரேன். வாப்பா தம்பி, தோ இவன் தான் ஆசிட் அடிச்சவன். சார், இது அவன் கிடையாது சார். நான் அவனை பார்த்தேன் சார். மூஞ்ச பார்க்கல, ஆனால் அவன் ஒரு மாதிரி ஒல்லியாக ஹைட்டானா சார். நீங்கள் காட்டுற ஆள் குண்டா குள்ளமாக இருக்கான் சார். இது அவன் கிடையாது சார். அவன் தான்ப்பா இவன். சார், இது அவன் இல்லை சார், எனக்கு தெரியும் சார். தம்பி, இவன் தான் அவன். சார், கிடையாது சார், நான் நல்லா பார்த்தேன் சார். உனக்கு டென்ஷனில் எதுவும் தெரிஞ்சிருக்காதுப்பா. சார், இல்லை சார், நான் நல்லா நோட் பண்ணேன் சார். அவன் ஹைட்டாக தான் சார் இருந்தான். ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், அந்த பொண்ணு மேலே ஆசிட் அடித்தவன் இவன் தான். ஒழுங்கா ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்து. ஏய், வாடா. ஏய், என்னாச்சு? பார்த்து பண்ண மாட்டேன். சரி, ஒரு நிமிஷம் இரு. அழாதடி. ஏய் ஏய் ஏய், என்னடி பண்ற? நிறுத்தி. ஏய் அஞ்சனா, சொல்லு. ஏய் ஏய், இந்த மூஞ்சியை வச்சுட்டு என்னடா பண்ண முடியும்? என்ன பண்றது? ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும்? நான் யாருக்குமே எதுவுமே துரோகமே பண்ணது இல்லைல்ல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி? இந்த நேரத்துக்கு நான் ஹாப்பியா அங்க ஷூட்ல இருந்திருப்பேன்ல. எவ்வளவோ எதிர்பார்த்தோம், ஆனா ஒரு செகண்ட்ல என் வாழ்க்கையே ஃபுல்லா தலைகீழ ஆயிடுச்சுல்ல. இப்போ நான் இல்லைன்னா கூட அங்க யாரையோ வச்சு படம் எடுத்துட்டு இருப்பாங்கல்ல. எனக்கு கிடைக்க வேண்டிய ஃபேம், ரீச் வேற யாரோ சொந்தமாகும். இப்போ வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ ரிஹார்சல்ஸ் பண்ணேன். எனக்கு இப்போ வரைக்கும் அந்த ஸ்கிரிப்ட்ல ஒவ்வொரு லைன் மனப்பாடமா இருக்குடா. இருளனை சூழ்ந்ததே, கனவென்றும் விழுந்தது. சோகங்கள் ஏனடி, காயங்கள் ஆறுமே, வலிகளும் ஏனடி, இந்த நிலைமை மாறுமே. கர்மா கர்மான்னு ஒன்று இருக்குடி, அது யாரையுமே சும்மா விடாது. உனக்கு நான் இருக்கேன்டி, உன் கூடவே இருப்பேன் எப்பவுமே.
மச்சான் போலீஸ் கூப்பிட்டாங்க சொன்னேன், என்னடா ஆச்சு? வேற ஏதோ ஆளை காமிச்சு இவன் தான் அடித்தான், ஒத்துட்டு கையை கட்டு போன்றான்டா. நான் நல்லா பார்த்தேன் மச்சான், அவன் ஹைட்டாக ஒல்லியாக இருந்தான்டா. ஆனால் இவன் காட்டுற ஆள் குள்ளமாக குண்டாக இருக்கான். சும்மா வேற யாரையோ காமிச்சு கேஸை முடிக்க பார்க்குறானுங்க மச்சான். நல்லா ஓடி ஆடி சிரிச்சிட்டு இருந்த பொண்ணு மச்சான் இப்போ என் முன்னாடி உட்காந்து அழுவுறா. என்னால் அப்படி பார்க்க முடியலடா மச்சான். கிளைமேக்ஸ் ஸ்கிப் பண்ண சொன்னேன், பண்ணியா இல்லையா? அதான் மச்சான் யோசிச்சுட்டு இருக்கேன், தம் அடிச்சிட்டு இதோ வந்துடும் மச்சான். மயிரில் வரும். ஏன்டா தம் வச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? மச்சான் முன்னாடி போனா. ஹலோ ஹலோ, யாரு? நான் தாங்க. நான் தான்ண்ணா. யாரு? அதாங்க அன்னைக்கு நீங்கள் எனக்காக ப்ரொடியூசர் கிட்ட பேசுனீங்கல்ல. ஹாய். நீங்களா? சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. ஆக்சுவலி அன்னைக்கு வந்து ப்ராப்பராக பேசி தேங்க்ஸ் சொல்ல முடியலல்ல, ஸோ அதான் சொல்லான்னு கால் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். ஏங்க தேங்க்ஸ்லாம் எதுக்குங்க, பரவாயில்ல. இப்போல்லாம் ஓகே தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஆமாங்க, மறுபடியும் ஒரு ப்ராப்ளம். மறுபடியும் ப்ராப்ளமா? என்னங்க சொல்கிறீங்க? ஒருத்தர் இருக்காங்க, என்ன 2 டேஸ்லேருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சாப்பிடணும் நினச்சா சாப்பிட முடியல, தூங்கணும்னு நினச்சா தூங்க முடியல, என்னால் எதுமேலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஏங்க யாருங்க அவன்? எந்த ஏரியா? ஏரியாலாம் தெரியாதுங்க. ஆக்சுவலி அவன் யாருன்னே எனக்கு சரியாக தெரியாது. இனிமே தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நாளைக்கு 11 o'clock சிஆர்சி ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துடுங்க. நான் உங்களுக்கு நேரில் எல்லாமே சொல்கிறேன். சரி ஓகேங்க, நான் வந்துடுறேன். பாய். யாருங்க அவன்? ஹே ஹாய், ஹவுஸ் யூ டே? அதெல்லாம் விடுங்க, உங்ககிட்ட யாருங்க பிரச்சனை பண்ணது? அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏங்க உங்களை தாங்க கேட்குறேன், யாருன்னு சொல்லுங்க. இப்போ தானே வந்தீங்க, என்ன அவசரம்? ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. ஏங்க என்னங்க நீங்கள்? ஆர்டர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, ஃபஸ்ட்டு அவன் யாருன்னு சொல்லுங்க. நீங்கள் ரொம்ப பார்த்துடுறீங்க. இதோ தண்ணி குடிங்க. ஏங்க இப்போ தண்ணி அங்கே முக்கியம், விளையாடாம அவன் யாருன்னு சொல்லுங்க. ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? முதல்ல தண்ணி குடிங்க, அப்போ தான் சொல்லுவேன். ஃபுல்லாக குடிச்சிட்டேன், இப்போயாவது சொல்லுங்க. அவன் ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கான். இங்கேயா? என்ன? அவன் பார்த்துருவான். ஓ சாரி சாரி சாரி. அந்த பின்னாடி டோர் இருக்குல்ல, ஆமாம் அங்கே இருக்கான். அதுக்குள்ளையா? ம் நீங்கள் இங்கே இருங்க, இன்னைக்கு அவன் என்ன ஆறான்னு மட்டும் பாருங்க. ஏங்க இங்க யாருமே இல்லைங்க. டே டியூப் லைட், அங்கே தேடினா யார் கிடைப்பாங்க? லெஃப்ட்ல பாரு. டியூப் லைட்டா?
அழகி ஐ லவ் யூ. ஓய் அழகி. மச்சான், அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரிடா, ஒருத்த அவனை நான் செய்யறேன்டா. மச்சான் போலீஸ்லாம் வேலைக்கு ஆகாது மச்சான். நீ போய் அஞ்சனா கூட இரு, அவள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நான் போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன். சரிடா, கொஞ்சம் வெளியே போகணும் வா. இப்படி எப்படி வர முடியும்? ஏய், ம்ஹும். நான் கூப்பிடுறேன், வருவியா மாட்டியா? வா, எழுந்து வா. ஏய், என்னடி எதுவுமே பேசாம சைலண்டா வர? ஏய், உன்னதாண்டி கேக்குறேன். ஒரு நிமிஷம் இறங்கு. ஏன்? இறங்க சொல்றேன். ஓய் அழகி. என்ன, ஒரு டைரக்டருக்கு ஹீரோயின் இப்படியா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க? நீ தானே டைரக்டர், நீயே சீன் சொல்லு. சீனா? நல்லா ஹெவி டிராஃபிக் ரோட்ல நடுவில் போய் நின்று கத்தி ஐ லவ் யூன்னு சொல்லணும். சொன்னா பார்க்கலாம். சரி வா. ஏய் ஏய், சும்மா சொன்னடி. ஏய் ஏய் ஏய், சும்மா சொன்னடி. சைலண்டா இரு, எதுவும் பேசாத. இப்போ சொல்றேன், இந்த செகண்ட்ல இருந்து நான் சாவற வரைக்கும் எனக்கு நீதான், நீ மட்டும்தான். அதே மாதிரி உனக்கும் என்னைக்குமே நான் தான், நான் மட்டும்தான். நல்ல மனசுல வச்சுக்கோ. ஹாய் லவ் யூ. டைரக்டர் சார், இந்த சீன் ஓகேவா? ஹலோ, சொல்லுடா. அக்கா, என்னதாம்மா ஆச்சு? உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்றான், உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றான், ஏதேதோ சொல்றான். எனக்கு ஒன்றும் புரியலம்மா. முகத்தையே மூடி வச்சிருக்க, அதை எடு. அக்கா தானம்மா கேட்குறேன், எடுமா. அக்கா அக்கா. ஏய், ஒன்றும் இல்லடி, அவங்க நம்ம 2 பேரும் கல்யாணம் தெரியாதுல்ல, அந்த கோவத்தில் எழுந்து போயிட்டாங்க. இந்த ஒரே நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன். டே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? இவ்வளவு எதுக்குடா கல்யாணம் பண்ண? ஏங்கா? என்னடா மூஞ்சி அது, அப்படி இருக்கு கேவலமா. அக்கா, அப்படிலாம் சொல்லாதக்கா. என்னடா சொல்லாத? நம்ம சொந்தக்காரங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா? இவளெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இவளை என் தம்பி பொண்டாட்டின்னு சொல்லிக்க எனக்கு அவ்வளோ அசிங்கமா இருக்கு தெரியுமா? உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. உண்மையாவே நீ என் தம்பியா இருந்தா என்னடா பண்ணிருக்கணும்? இந்த மாதிரி ஆன உடனே நீ விட்டுட்டு வந்திருக்கணும். அக்கா, நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்புக்கா.
எவன் என்ன வேணா நினச்சிட்டு போட்டுங்க்கா. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நான் அவளை லவ் பண்ணுறேன். அவளுக்கு என்ன ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் அவள் கூட தான் நான் இருப்பேன். உனக்கே தெரியும் தானே, எனக்கு இருக்கிறது 2 பேர் தான்க்கா. ஒன்று அவன், இன்னொன்று நீ. நீயே இப்படி சொன்னா நான் என்னக்கா பண்ணுறது? உனக்கு வேணாம் சொல்லிடுக்கா. நான் அவளை கூப்பிட்டு வேறங்கன்னா தனியாக போயிடுறேன். டேய் அப்படிலாம் இல்லடா. அக்கா உன் நல்லதுக்கு தாண்டா சொல்லுவேன். என் தம்பி ஒரு முடிவு எடுக்கிறானா அது கரெக்டாக தான் இருக்கும். என் தம்பிக்கு எது ஓகேவோ அதுவே எனக்கு ஓகே. நீ விடு, நான் பார்த்துக்கிறேன் அவளை. சரி, ஓகே என் செல்ல அக்கா. சரி அக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ அவளை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோக்கா. அவள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கா. அதான். பாய்க்கா. வரேன். வாடி, வந்து உட்காரு. வா உட்காரு. என்னக்கா ஸ்பெஷல் இன்னைக்கு? தோசையா? இந்தா. அக்கா, நீ எங்கக்கா போற? இரு, நம்ம சேர்ந்தே சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்கப்பா, நான் சாப்பிட்டேன். அவங்க சாப்பிட்டாங்க போல, அதனால தான் எழுந்து போறாங்க. நீ சாப்பிடு. சாப்பிட்டு. சாப்பிடுன்னு சொன்னேன். எனக்கு வேணாம். மறுபடியும் என்னடி? எதுக்கு இப்போ கோவத்தை சாப்பாடு மேலே காட்டுற? ஒழுங்கா சாப்பிடு. எனக்கு சாப்பிடணும்னு தோணல, ப்ளீஸ். சாப்பிடு. நான் ஊட்டி விடுறேன். எனக்காக சாப்பிடவே மாட்டியா? சின்னதா ஊட்டு. சொல்லு மச்சான். மச்சான், ஆசிட் அடிச்சிருக்கேன், கண்டுபிடிச்சிட்டேன்டா. மச்சான், அந்த ப்ரொடியூசர் தான்டா ஆள் வச்சு அடிச்சிருக்கான். என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், இப்போ தான்டா சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தேன். அவன் கார் தான்டா பஸ் ஸ்டாண்ட் வெளியே நிற்கிது. நீ உடனே கிளம்பி வா மச்சான். நினச்சேன்டா. தோ வர மச்சான். இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ மறக்காமல் இந்த எபிசோடை லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் ஷோஸ் கொஞ்சம் லவ். ஆமாம், கொஞ்சம் இவங்களுக்காச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க.